தமிழ் ப்ரோனிங் நிகழ்ச்சி பார்த்துட்டோமா? மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். காலையில் என்ன பார்த்துனாங்க கடைசியா? சார் நான் மார்னிங் கிளாஸ் வரையில. ஓகே. யாரு? கோவர்த்தன்னு சொல்லுங்க. தமிழ் புறநீங்கும் நிகழ்ச்சிகள். ப- அதுக்கு நோட் சொல்லிட்டேனா? ஆம் சார், கொஞ்சம் சொன்ன மாதிரி விட்ட நீங்க. கொஞ்சம் சொல்லிட்டு விட்டுனானா? எது மட்டும் கடைசியா என்ன சொன்னான்? தமிழ் ப்ரோனிங் நிகழ்ச்சியில வந்து இது சொன்னானா? அதாவது பி ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு பி ஏ பிளஸ் பிபி இது சொன்னானா? இல்ல. ஆ, ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ் புரணிகள் நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா நாங்க சொல்லுவோம் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் உண்டு. அதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் புரணிகள் நிகழ்ச்சி என்றா இரண்டு நிகழ்ச்சியில வந்து பொதுவான நிகழ்ச்சி வந்து இல்லாட்டி அது வந்து நாங்க சொல்லுவோம் தமிழ் புரணிகள் நிகழ்ச்சி. அது நம்ம கடைசியா பாக்க பார்த்துனாங்க எப்படி? இப்ப ஏயில வந்து 5 3 2 இருக்குண்டா, பியில வந்து 4 1 6 இருக்குண்டா, இது ரெண்டுக்கும் பொதுவான எதுவுமே இல்லை. ஆகவே ஏயும் பியும் வந்து தமிழ் புரணிங்கும் நிகழ்ச்சிகள், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ்னு சொல்லுவோம், ரைட்? அப்போ இப்போ தமிழ் புரணிகள் நிகழ்ச்சியாக இருந்துச்சுண்டா, ஸோ அப்போ தமிழ் புரணிகள் நிகழ்ச்சியாக இருந்துச்சுண்டா எங்களுக்கு தெரியும் நிகழ்ச்சியாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு என்ன தெரியும்? ஏ இன்டர்செக்ஷன் பி, அதாவது ஏ இடைவெட்டு பி வந்து எப்படி இருக்குமெண்டா சூனியத்தோடையா இருக்கும். சரியா? ஆகவே எங்களுக்கு நாங்கள் முதல்ல பார்த்துருந்தாங்க பி ஏ ஒன்றிப்பு பி, பி ஏ யூனியன் பி வந்து என்னன்னு பார்த்துட்டாங்க? பி ஏ பிளஸ் பிபி பிளஸ் பிளஸ்ஸா மைனஸ் பி ஏ இடைவெட்டு பி, ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ இதில் வந்து எங்களுக்கு தெரியும் இது வந்து பூஜ்ஜியமான இது வந்து சூனியத்தோட என்றால் இது வந்து என்னவா இருக்கும்? பூஜ்ஜியமா இருக்கும். ஆகவே பி ஏ யூனியன் பி, இதுல இந்த இதுல நீங்க ஒரு வசனம் எழுதி கொள்வீங்க. ஏக்கம ஏக்கம பி தமிழ் புறணிகள் நிகழ்ச்சி அணி. ஏக்கம பி தமிழ் புறணிகள் நிகழ்ச்சிகள் எனின் என்னென்னு வர போகுது? அதாவது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் ஆயிருந்துச்சுன்னா இஃப் ஏ ஏக்கம பி மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் எங்களுக்கு தெரியும் பி ஏ யூனியன் பி வந்து பி ஏ பிளஸ் பிபி மைனஸ் ஜீரோன்னு வரும். ஆகவே பிஏ பிளஸ் பிபின்னு வரும். எழுதிக்கொள்ளுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் இதுக்கு முதல்ல கண்டுட்டோம் ப்ரொபாபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி வந்து ப்ரொபாபிலிட்டி ஆஃப் ஏ ப்ரொபாபிலிட்டி ஆஃப் பி ரெண்டையும் கூட்டி அதுலேருந்து ப்ரொபாபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியை கழிக்கிறதுக்கு சமனாக இருக்கும்னு பார்த்துனாங்க. இப்போ தமிழ் புறநீங்கும் நிகழ்ச்சி என்றா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் என்றா எங்களுக்கு தெரியும் ஏ ஒன்றிப்பு பி என்ற ப்ரொபாபிலிட்டி வந்து பூஜ்ஜியமாக இருக்கும். ஏனெண்டா ஸோ ஏ இடைவெட்டு பி என்ற ப்ரொபாபிலிட்டி வந்து பூஜ்ஜியமாக இருக்கும். ஏனெண்டா ஏ இடைவெட்டு பி அங்கே சூனியத்தோடையா இருக்கும். ஏக்கும் பிக்கும் பொதுவானதா ஒரு நிகழ்ச்சியும் இருக்காது, ரைட்? அப்போ அப்படியே இருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து அது வந்து என்ன இருக்கும்? தமிழ் புறநீங்கும் நிகழ்ச்சியா இருக்கும், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் இவெண்டா இருக்கும். எழுதிக் கொள்ளுங்க. எழுதின அடுத்த எழுதிக் கொள்ளுங்க. நிரப்பி நிகழ்ச்சிகள், கம்ப்ளிமெண்ட் ஆஃப் அன் ஈவெண்ட். நிரப்பி நிகழ்ச்சிகள்.
ஹலோ, கேட்டது? சண்டே மீ போய் தின்னோன்னு நவலோ. आईडी कॉपी के दे. हरी हरी एक मी माराविले हॉस्पिटल के नहीं हॉस्पिटल आंगे. हरी 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 थैंक यू. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிரப்பி நிகழ்ச்சிகள், ரைட்? நிரப்பி நிகழ்ச்சிகள், நிரப்பி நிகழ்ச்சிகள் என்ன கம்ப்ளிமெண்ட் ஆஃப் அன் ஈவெண்ட்னு சொல்லுவோம். அதாவது வந்து எங்களுக்கு தெரியும் நிரப்பி நிகழ்ச்சி வந்து இப்போ நிரப்பி தொடை என்றா என்னன்னு சொன்னாங்க நாங்க கம்ப்ளிமெண்ட் தொடையில் என்ன செஞ்சாங்க நிரப்பிக்கு அந்த தவிர்ந்த பகுதிகள் பார்த்தோம். தவிர்ந்த பகுதி. இப்போ அதாவது வந்து ஏ என்றா ஏ நிரப்பி என்னவா இருக்கும்? ஏ டேஸா இருக்கு. ஓமா இல்லையா? ஏ என்றா ஏ நிரப்பி வந்து ஏ டேஸா இருக்கும். நான் கதைக்கிற விலங்கு தானே? ஆம் சார். ஓ, அப்ப ஏ என்றா ஏ டேஷா இருக்கும் எங்களுக்கு நிரப்பி. இப்போ ஒரு தொடையில எங்களுக்கு தெரியும், அதாவது வந்து யூனிவர்சல் செட்ல வந்து ரைட். அப்போ யூனிவர்சல் செட்ல வந்து அதாவது வந்து அகில தொடையில ஏ என்ற ஒரு தொடை இருக்கு. ஏ என்ற ஒரு தொடை இருக்கு, ரைட்? அகில தொடையில ஏ என்ற தொடை இருக்கு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல யூனிவர்சல் இது. இப்போ இது ஏ என்றா இப்போ எங்களுக்கு யூனிவர்சல் தொடை வந்து என்னவா இருக்கும்? ஏயும் என்னத்தையும் கூட்டுறதுக்கு சமனா இருக்கும்? ஏ நிரப்பியை. ஏயும் ஏ நிரப்பியையும் கூட்டுறதுக்கு சமனா இருக்கும். அதாவது ஏ பிளஸ் ஏ டேஸை கூட்டுறதுக்கு சமனா இருக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏயையும் ஏ டேஸையும் கூட்டினோம்னா எங்களுக்கு மொத்தமா இருக்கிற அகிலத்தோட வரும், ரைட்? அதாவது வந்து ஏ ஏயையும் ஏன்றது விழாம், ஏ தவிர்ந்ததுன்றது வெளியில இருக்கிற விழாம். அப்போ விழாத்தையும் கூட்டினோம்னா எங்களுக்கு என்ன வரும்? அவ்வளோ யூனிவர்சல் செட் வந்து வரும் உங்களுக்கு. அதாவது வந்து உங்களுக்கு அகிலத்தோடு வந்து வரும். இப்போ அதே தான் நாங்கள் இங்கே கன்வெர்ட் பண்ண போகிறோம், ரைட்? அதே தான் கன்வெர்ட் பண்ணி இங்கே எழுத போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு தெரியும் ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள்னு சொல்லுவோம். அங்கே நாங்கள் அகிலத்தோட கதைக்கிற மாதிரி, ரைட்? அங்கே வந்து நாங்கள் யூனிவர்சல் செட்னு கதைக்கிற மாதிரி இங்கே சாம்பிள் மாதிரி வழின்னு கதைப்போம். மாதிரி வழியில ஏ ஏயும் இருக்கு ஏ டேஷும் இருக்குண்டா, ரைட்? மாதிரி வழியில வந்து எங்களுக்கு ஏ என்றது இருக்கு, ரைட்? மாதிரி வழியில வந்து பாத்தீங்கன்னா ஒன்று தொடக்கம் ஒரு 5 இருக்குன்னு வைப்போமே. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏ என்றது 2,4 வைப்போம், ரைட்? ஏ என்றது 2,4. அப்போ ஒன்று ஒன்று தொடக்கம் 5 5 மட்டும் மாதிரி வழியில இருக்கு. ஏ என்றது 2,4, ரைட்? அப்ப ஏ சார்பாக நாங்க இப்ப மாதிரி வழியை சொல்லணும்னா அப்படி சொல்லுவோம். இப்ப மாதிரி வழியில 1 2 3 4 5 இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏ வந்து எனக்கு தெரியுது 2 4. இப்ப ஏ சார்பா இந்த மாதிரி வழியை சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? மாதிரி வழி எஸ் வந்து எப்படி இருக்கும்? ஏ யூனியன் என்னவா இருக்கும் அடுத்தது? ஏ நிரப்பி. ஏ நிரப்பி ஏ டேஸா இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஏ வந்து எனக்கு 2,4 ஏ டேஸ் ஏ நிரப்பி ஏ கம்ப்ளிமெண்ட் வந்து எங்களுக்கு எப்படி இருக்கும்? 1 3 5 இருக்கும். இது ரெண்டையும் இதே ஏ நிரப்பியையும் ஏயையும் கூட்டினா தான் எனக்கு என்ன வரும்? மாதிரி வழி என்ற ஒன்று வரும், ரைட்? அப்ப இப்ப நான் பி ப்ரொபாபிலிட்டி போடுறேன். இப்ப மாதிரி வழிக்கு ப்ரொபாபிலிட்டி போடுறேன்னா இங்க அலைனா ப்ரொபாபிலிட்டி போடுவேன், ரைட்? பி ஏ யூனியன் ஏ டேஷ்னு போட்டுக்கொள்வேன், ரைட்? அது வந்து பாத்தீங்கன்னா இது என்ற ப்ரொபாபிலிட்டி வந்து எனக்கு இது இன்றையும் ப்ரொபாபிலிட்டிக்கு சமனா இருக்கும், ரைட்? இது என்ற ப்ரொபாபிலிட்டின்றது இது இன்றையும் ப்ரொபாபிலிட்டிக்கு சமனா இருக்கும், ரைட்? இந்த இடத்துல நீங்க சொல்லுங்க எனக்கு ஏ
இன்டர்செக்ஷன் ஏ இடைவெட்டு ஏ டேஷ்ன்றது என்னவா இருக்கும்? ஏக்கும் ஏ தவிர்ந்ததுக்கும் பொதுவானது என்ன இருக்கும்? சொல்லுங்க பாப்போம். ஏக்கும் இந்த இப்ப நான் சொல்றேன் இது பாருங்க இப்ப இதுல ஏ இது ஏ வெளியில இருக்கிறது ஏ டேஷா இருக்கும் போல. இது ரெண்டுக்கும் பொதுவானது என்ன? பூஜ்ஜியம். பூஜ்ஜியம். அப்ப இதுல ஏக்கும் ஏ டேஷுக்கும் இடையில பொதுவானது என்னது? சூனியத்தோடு. ரைட், நல் வெக்டர். நல். அப்ப நல் செட்ன்றதால எங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ப்ரொபாபிலிட்டி ஏ ஏ டேஷ் வந்து எங்களுக்கு என்ன இருக்கும்? பூஜ்ஜியமா இருக்கும். ஆகவே இது என்ன நிகழ்ச்சி? மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் இவெண்ட், அதாவது தம்முள் புறநீங்கும் நிகழ்ச்சிகள். ஏயும் பியும் வந்து தம்முள் புறநீங்கும் சாரி ஏயும் ஏ டேஷும் வந்து தம்முள் புறநீங்கும் நிகழ்ச்சிகள். ஓமா இல்லையா? ஏனெண்டா தம்முள் புறநீங்கும் நிகழ்ச்சிகள் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் இவெண்ட் என்றா எங்களுக்கு தெரியும் இரண்டு நிகழ்ச்சிகளுக்கும் பொதுவானது. ரைட். இன்டர்செக்ஷன் வந்து பூஜ்ஜியமா இருக்கும், அதாவது என்னது நல்லா இருக்கும், அதாவது வந்து அகிலத்தோடையா இருக்கும். சாரி என்ன அகிலத்தோடைய என்னது சூனியத்தோடையா இருக்கும். அப்ப இரண்டுக்கும் ஏக்கும் ஏ டேஷுக்கும் இடையில வந்து சூனியத்தோடையா இருக்கும்டா எங்களுக்கு ப்ரொபாபிலிட்டி வந்து பூஜ்ஜியமா இருக்கும் என்றதான் அர்த்தம். இப்ப எங்களுக்கு தெரியும் நார்மலா சொல்லுங்க, பி ஏ ஏ யூனியன் ஏ டேஷுக்கு விரிவு என்ன? நாங்க முன்னுக்கு மேல பார்த்ததன்படி பி ஏ ஒன்றுக்கு பிக்குரிய விரிவு என்ன பார்த்துனாங்க? பி ஏ பிளஸ் பி ஏ யூனியன் பி. ஏ ஒன்றுக்கு பிக்கு விரிவு நாங்க என்ன பார்த்துனாங்க? பி ஏ பிளஸ் பிபி பிளஸ் மைனஸ் என்னன்னு வரும்? ஏ இடைவெட்டு பி. பி ஏ இடைவெட்டு பின்னு வரும். ரைட். அப்ப இங்க ஏ பிக்கு பதிலாக ஏ டேஷ் இருக்கு. ஆகவே பி ஏ பிளஸ் பி ஏ டேஷ் மைனஸ் பி ஏ இன்டர்செக்ஷன் ஏ டேஷ். ஓமா இல்லையா? அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த இடத்துல இது வந்து தமிழ் புராணிக நிகழ்ச்சி என்ன எங்களுக்கு தெரியும், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் எங்களுக்கு தெரியும். ஆகவே இதுக்கு வந்து என்ன வரப்போகுது? பிஏயும் பிஏ டேஷும் வரப்போகுது. இங்கால வந்து பூஜ்ஜியம். ரைட். அப்ப இங்கால பூஜ்ஜியம். அப்போ பிஏ பிளஸ் பிஏ டேஷா இருக்கு. ஆமா இல்லையா? அப்ப இது இது இதை கூட்டுறது பிஏ சக பிஏ டேஷா இருக்கும். ரைட். அப்ப இதுக்கு பதிலாக நாங்க போடுவோம் பிஏ சக பிஏ டேஷ். நான் உங்களுக்கு சொன்னான் ஒரு மாதிரி வழி மொத்தம், அதாவது சாம்பிள்ஸ் மொத்தத்தின் ப்ரொபாபிலிட்டி எவ்வளவா இருக்கும்? நிகழ்தகவு எவ்வளவா இருக்கும்? உங்களுக்கு முதலாவது கிளாஸ்ல சொன்னேன் ஒரு மாதிரி வழியின நிகழ்தகவு எவ்வளவா இருக்கும்? மொத்த நிகழ்ச்சிகள் மாதிரி வழியின நிகழ்தகவு என்னவா இருக்கும்? இப்ப ஏ நிகழ்றதுக்கான நிகழ்தகவு என்ன?
ஏ நிகழ்வதற்கான நிகழ்தகவு என்ன? 5 ல் 2. 5 ல் 2. ஏ டேஷ் நிகழ்வதற்கான நிகழ்தகவு என்ன? 5 ல் 3. 5 ல் 3. இப்ப மாதிரி வழி என்றது என்ன? ஏயும் ஏ டேஷும் சேர்ந்தது தானே மாதிரி வழி. ஓமா இல்லையா? ஆம் சார். ஏயும் ஏ டேஷும் சேர்ந்தது தான் எங்களுக்கு இந்த மாதிரி வழி சாம்பிள்ஸ். அப்ப ஏ நிகழ்றதுக்கான நிகழ்தகவு 2 5 ன் மேல் 2. ஏ டேஷ் நிகழ்றதுக்கான நிகழ்தகவு 5 ன் கீழ் 3. ரெண்டையும் கூட்டினா எத்தனை வரும்? 5 ன் மேல் 5. 5. அப்ப எத்தனை? ஒன்று. உண்டு. அதாவது வந்து எப்பயும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நான் இது முதலாவது கிளாஸ்லயும் உங்களுக்கு சொன்னேன் திரும்ப திரும்ப பிஎஸ்ன்றது உண்டு. அதாவது வந்து மொத்த நிகழ்ச்சி அதாவது சாம்பிள்ஸ் நிகழ்தகவுன்றது நாங்க உண்டு. அது நீங்க உள்ளுக்கு இருக்கிற சப்செட்ஸ் மாதிரி அங்க எங்கள் தொடையில சப்செட் மாதிரி இங்க வந்து சிம்பிள் இவெண்ட்ஸ் வந்து இருக்கும் ரைட். அதாவது வந்து ஒவ்வொரு வந்து கம்பனன்ட் இவெண்ட்டும் சிம்பிள் இவெண்ட்டும் இருக்கும். அதாவது வந்து கூட்டு நிகழ்ச்சியும் இருக்கும் தனி நிகழ்ச்சியுமா இருக்கலாம் உள்ளுக்கு நிகழ்ச்சிகள் இவெண்ட்ஸ் இருக்கும். அப்ப அங்க இது மாதிரி சப்செட் மாதிரி இங்க இவெண்ட்ஸ் இருக்கும். அப்ப இவெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வந்து இப்ப ஏ நடக்கிறதுக்கான நிகழ்தகவு 5 ன் மேல் 2 பி ஏ டேஷ் நடக்கிறதுக்கான நிகழ்தகவு 5 ன் மேல் 3. ஆகவே மொத்த நிகழ்தகவு வந்து எங்களுக்கு 5 ன் மேல் 5 உண்டு. அந்த மொத்த நிகழ்தகவு தான் பிஎஸ்ன்றது உண்டு. அப்ப நான் இப்ப இங்க பிஎஸ் பதிலா என்ன போடலாம்? ஒன்று போடலாம் ரைட். ஆகவே இப்ப பிஏ வந்து எனக்கு என்ன தெரியும்? பிஏ சமன் ஒன்று சய பிஏ டேஸா இருக்கு ரைட். அல்லது மாத்தி எழுதணும்டா பிஏ டேஸ் வந்து என்னவா இருக்கு? ஒன்று சய பிஏயா இருக்கு. அப்ப மொத்தத்தில இருந்து பிக்குரிய நிகழ்தகவை கழிச்சீங்கன்னா எங்களுக்கு பி அதாவது ஏ டேஸுக்குரிய நிகழ்தகவு எங்களுக்கு வரும். இப்ப பாருங்க மொத்தம் வந்து எங்களுக்கு ஒன்று. அதுல ஏக்குரிய நிகழ்தகவு என்ன? 2 4 5 ன் மேல் 2. அப்ப 1 ல இருந்து 5 ன் மேல் 2 கழிச்சோம்னா எங்களுக்கு ஏ டேஸுக்குரிய நிகழ்தகவு என்ன வரும்? 5 ன் மேல் 3. ஓகே, ஒரு ஒரு கேள்வி வந்து முறை பண்ணி பாருங்க. பிஏ வந்து பிஏ வந்து 2 ன் மேல் 7. பிபி வந்து 3 ன் மேல் 7. பிஏ யூனியன் பி ஏ ஒன்றுக்கு பி வந்து 3 ன் கீழ் 14. சாரி பி இன்டர்செக்ஷன். முதலாவது கேள்வி வந்து பி ஏ யூனியன் பி என்ன? ரெண்டாவது பி ஏ டேஸ் என்ன? மூன்றாவது பி பி டேஸ் என்ன? நாலாவது பி ஏ யூனியன் பி முழுவதின் டேஸ் என்ன? ஐந்தாவது பி சாரி ஏ இன்டர்செக்ஷன் பி. பி ஏ யூனியன் பி முழுவதின் டேஸ். சொல்லுங்க பாப்பா.
ஓகே, முதலாவதுக்கு வந்து பி ஏ யூனியன் பி என்ன? அதுக்குரிய விரிவாக்கம் என்ன? பி ஏ யூனியன் பி குரிய விரிவாக்கம் என்ன? PA சக பி ஏ சக PB சய பி பி சய PA இடைவெட்டு B. பி ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போ எழுதினோம்டா இரண்டு பேரும் 2 மேல் 7 சக 3 கீழ் 7 சய 1 14 5 10 10 9 9 ஆம் சார். ஓகே, PA டேஷ் PA டேஷுக்கு நாங்கள் என்ன போட்டிருக்கோம்? ஏ கம்ப்ளிமெண்ட் ஏ நிரப்பி என்ன? 1 சய PA, A ரைட். PA டேஷ்ன்றது 1 மைனஸ் PA. அப்போ எங்களுக்கு என்ன வரப்போகுது? 1 மைனஸ் 2 மேல் 2 கீழ் 7 கழிச்சா எவ்வளவு? 5 கீழ் 7. ஸோ B டேஷ் என்ன வரும்? 1 மைனஸ் PB, B. ரைட். அதாவது அதுன்னு டேஷ் என்றா அதுல இருந்து கம்ப்ளிமெண்ட் அது கம்ப்ளிமெண்ட் இல்லாம இருக்கிறதுல ஒன்றுல இருந்து அந்த கம்ப்ளிமெண்ட் இல்லாத இருக்கிற கழிச்சா அந்த டேஷ் வரப்போகுது உங்களுக்கு, ரைட். அது இப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுல இருந்து நாங்கள் கழிப்போம் 3 கீழ் 7. இப்போ கழிச்ச எங்களுக்கு எவ்வளவு? 4 கீழ் Amen. 7. 7. PA இன்டர்செக்ஷன் B டேஷ் ஆக என்ன வரப்போகுது? 1 சாய PA இன்டர்செக்ஷன் B டேஷ். சாரி B. அப்போ இப்போ எங்களுக்கு என்ன வரப்போகுது? PA இன்டர்செக்ஷன் B என்னது எங்களுக்கு தெரியும். 1 சாய 1 கீழ் 14 கழிச்ச வேண்டாம் எவ்வளவு வரும்? 13 கீழ் 14. 13 இதுக்கு வந்து வரும் 1 சாய PA யூனியன் B. ஆகவே எங்களுக்கு வரும் 1 சாய A யூனியன் B எங்களுக்கு தெரியும். அப்போ எவ்வளவு வரும்? 5/14. 5/14. ஒதுக்கிக்கொள்ளுங்க. விளங்காடி கேளுங்க. சைலண்டா இருக்க வேணும், விளங்காடி கேட்கணும். ஒரு நெய்யறியில் குறித்த representation of the sample space in a grid. Representation of a sample space in a grid. மாதிரி வழியை ஒரு நெய்யறி படத்தில் குறித்த. மாதிரி வழியை ஒரு நெய்யறியில் குறித்த. நெய்யறி படம் சொல்லுவோம். எழுதிக் கொள்ளுங்க. 1 4 வரை இலக்கமிடப்பட்ட ஒரு நான்முகித்தாய கட்டையும் 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 ஒரு நாணயமும் ஒரே தடவில் மேலே எறியப்பட்டு ஒரு நாணயமும் ஒரே தடவை மேலே எறியப்பட்டு மேசையின் மீது தொடும் முகத்தை குறித்து கொள்ளும் ஒரு பரிசோதனையை கருதுவோம். மேசையின் மீது தொடும் முகத்தை குறித்து கொள்ளும் ஒரு பரிசோதனையை கருதுவோம். Consider the experiment of tossing a coin and rolling a Consider the experiment of tossing a coin and rolling a tetrahedral die numbered
from 1 to 4 and recording the faces touching the table. முதலாவது கேள்வி மாதிரி வழியை எழுதி அதை நெய்யறியில் குறித்து காட்டுக. 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 Write down the sample space and draw on the grid. மாதிரி வழியை எழுதி அதை நெய்யறியில் குறித்து காட்டுக. தாயக்கட்டையில் எண் 1 கிடைத்தல். தாயக்கட்டையில் எண் 1 கிடைத்தல். அடுத்து தாயக்கட்டையில் ஓர் இரட்டை எண்ணும் நாணயத்தில் பூவும் கிடைத்தல். முதலாவது தாயக்கட்டையில் எண் 1 கிடைத்தல், அதாவது 1 on the die, right? 1 on the die. Second one, an even number on the die and tails on the coin. தாயக்கட்டையில் ஓர் இரட்டை எண்ணும் நாணயத்தில் பூவும் கிடைத்தல். தாயக்கட்டையில் இரட்டை எண்ணும் நாணயத்தில் பூவும் கிடைத்தல். மூன்றாவது, தாயக்கட்டையில் எண் 2 நாணயத்தில் தலையும் கிடைத்தல். தாயக்கட்டையில் எண் 2 நாணயத்தில் தலையும் கிடைத்தல். 2 on the die and heads on the coin. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நான்முகி தாயக்கட்டை என்றால் அது சமனா இருக்கும், 4 பக்கம் முக்கோணமா இருக்கும், ரைட்? அப்ப 4 பக்கம் முக்கோணமா இருக்கிற ஒரு நான்முகி தாயக்கட்டையில நான் சுண்டைக்குள்ள எல்லா பக்கமும் விழுறதுக்கான வாய்ப்புகள் சமதகவா இருக்கும், ரைட்? அதே மாதிரி நாணயத்தை சுண்டைக்குள்ளேயும் தலை அல்லது பூ விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப சாம்பிள், அதாவது மாதிரி வழி என்ன மாதிரி இருக்கும் சொல்லுங்க. நாணயத்தையும் தாயக்கட்டையும் சேர்த்து சுண்டுறோம். இப்போ நான்முகி தாயக்கட்டையும் சேர்த்து சுண்டுறோம். அப்போ டொஸ் பண்ணிக்கல ரெண்டையும் டேஸ்ட் அதை ஒன்றை ரோல் பண்ணிட்டு ஒன்றை டொஸ் பண்ணிக்கல எங்களுக்கு சாம்பிள் என்னவா இருக்கு, மாதிரி வெளியே என்னவா இருக்கு? 1 2 3 4 பூத்தலை. அப்படி தனித்தனியே வருமா? இப்ப நீங்க ரெண்டையும் ஒன்றாதான் போட போறீங்க. அப்ப இதுல பாத்தீங்கன்னா கூட்டு நிகழ்ச்சியா தான் நடக்கும், தனி நிகழ்ச்சியா நடக்காது. அப்ப நீங்க தாயக்கட்டையை மட்டும் போட்டீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி தாயக்கட்டையை மட்டும் போட்டு 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 பார்த்து 1 2 3 4 இங்கால தலையும் பூவும் விழுமன்னு நினைக்கலாம். ஆனா இப்ப என்ன செய்யறோம், இதே டொஸ் பண்ற டைம்ல இங்க தாயக்கட்டையும் அதாவது டையையும் நாங்க ரோல் பண்றோம், அதாவது டையையும் தாயக்கட்டையும் போடுறோம். அப்ப போட்டோம்டா
எங்களுக்கு வரும் எப்படின்னா இப்ப டொஸ் பண்ணிக்கல எங்களுக்கு தலை விளைக்குள்ள தாயக்கட்டையில என்ன விழுந்திருக்கலாம் ஒன்று விழுந்திருக்கலாம். ரைட், இது ஒரு நிகழ்ச்சி. ரைட், அதே மாதிரி தாயக்கட்டையில தலை விளைக்குள்ள இரண்டு விழுந்திருக்கலாம். சாரி, இதுல என்னதுல நாணயத்துல தலை விளைக்குள்ள இரண்டு விழுந்திருக்கலாம். அது அடுத்த நிகழ்ச்சி, கூட்டு நிகழ்ச்சிகள் இதுகள். ரைட், அது மாதிரி நாணயத்துல தலை விளைக்குள்ள மூன்று விழுந்திருக்கலாம். நாணயத்துல தலை விளைக்குள்ள நான்கு விழுந்திருக்கலாம். இதே மாதிரி எங்களுக்கு அடுத்தது வரப்போது எப்படி நாணயத்துல பூ விளைக்குள்ள, சாரி பூ விழுறதா இப்ப சொன்னான் டெய்ல்ஸ், இப்ப ஹெட் சொல்றது. நாணயத்துல தலை விளைக்குள்ள எங்களுக்கு வந்து ஒன்று விழுந்திருக்கலாம். ஹெட் டூ, ஹெட் த்ரீ, ஹெட் ஃபோர். ரைட், இவ்வளோ நிகழ்ச்சி வந்து எங்களுக்கு நடக்கும். இப்ப நீங்க தலை தனிய பூ தனிய ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு சொல்லலாது. இப்ப என்ன பிரச்சனைன்னா நாங்க நாணயத்தை சுண்டைக்குள்ள டையையும் வந்து நாங்க ரோல் பண்றோம். அதாவது வந்து ரெண்டையும் வந்து ஒரே டைம்ல செய்கிறோம். இப்ப ரெண்டையும் ஒரே டைம்ல செய்கிறோம்டா என்ன அர்த்தம்டா, இதுல ஒன்று இப்ப இதை சுண்டைக்குள்ள நாணயத்துல என்ன விழுது தலை விழுது, ரெண்டைக்குள்ள இங்கே ஒன்று சுண்டைக்குள்ள என்ன விழுது ரெண்டு விழுது. அப்ப ரெண்டையும் சேர்த்து அது ஒரு நிகழ்ச்சி. அதாவது இதுல இது விழுகிறது இதுல இது விழுகிறதும் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி. அப்படி என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ அந்த நிகழ்ச்சி எல்லாத்தையும் நாங்க மென்ஷன் பண்ணி தான் இதுல போடுவோம். ரைட், இது விளங்குதா? விளங்குதா இல்லையா? இப்ப நாங்க இத நெய்யறியில குறிப்போம். கிரிட்ல குறிக்கிறதுக்கு நாங்க என்ன செய்வோம்டா, இப்படி போடுவோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து என்னது டைய போடுவோம். ரைட், இங்க டை, இங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கொயின். ரைட், இங்க நாணயம் இருக்கு, இங்க தாய் அந்த நானூறு தாயக்கட்டை. ரைட், இங்க நாங்க டை இருக்கு, அங்க தாயக்கட்டை இருக்கு. டை இங்க இருக்கு, தாயக்கட்டை அங்க இருக்கு. ரைட், அதாவது வந்து கொயின் அங்க இருக்கு. அப்ப நாங்க இப்ப எங்களுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்டா, சுண்டைக்குள்ள கோயில்ல என்னென்ன விழுந்திருக்க வாய்ப்பு இருக்கு, ஹெட்டும் டெய்லும். அதே மாதிரி டையில விழுறதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கு, ஒன்று ரெண்டு மூன்று நான்கு. இப்ப எல்லா நிகழ்ச்சியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. இருக்கு. அப்ப எல்லா நிகழ்ச்சியும் நடக்கும், எல்லா நிகழ்ச்சியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட், இதுல வந்து அந்த சில நேரத்துல வந்து சில நிகழ்ச்சி வந்து நடக்காம இருக்கும். அதாவது வந்து நீங்க மாதிரி இது என்ன கிரிட் வந்து நீங்க ரோ பண்ணிக்கல, அதாவது நெய்யரி படம் கீரைக்குள்ள சில நேரத்துல வந்து சில நிகழ்ச்சிகள் நாங்க குறிக்க மாட்டோம். அது எப்படியான சந்தர்ப்பத்தில் அந்த நிகழ்ச்சிகள் குறிக்க மாட்டோம்டா, இப்ப எங்களுக்கு வந்து ஒரே மாதிரியான நிகழ்ச்சிகள் ரெண்டு தடவை நடக்காது என்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வரைக்குள்ள இதுல இல்ல. இப்ப நாங்க இதுல வராது. இப்ப உதாரணத்துக்கு இப்படி இருக்கணும். இப்ப இங்கேயும் ஒன்று ரெண்டு மூன்று நாலு, ஒன்று ரெண்டு மூன்று நாலு, ஒன்று ரெண்டு மூன்று நாலு, ஒன்று ரெண்டு மூன்று நாலு, ஒரே மாதிரியான நிகழ்ச்சிகள் நடக்காம இருக்கணும்னா என்னது, இந்த இது கூட நடக்காம மிச்சம் எல்லாத்துலயும் எங்களுக்கு வர்ற மாதிரி வரும். அதை நாங்க பின்னுக்கு பாஸ் இப்போ கொஸ்டின்ஸ்ல வரும். அப்ப நாங்க அதை பார்த்துக்கொள்வோம். ரைட், அது என்ன மாதிரி அதோட கீறுறது. இப்ப நாங்க ஐடியாவுக்கு தான் இப்ப இது செய்யறோம். ரைட், அப்ப இந்த மாதிரி நாங்க வந்து எல்லா நிகழ்ச்சியுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நாங்க குறிச்சிட்டோம். இப்ப இதுல வந்து எத்தனை நிகழ்ச்சி நடக்க வாய்ப்பு இருக்கு, 8 நிகழ்ச்சி இருக்கு. அதாவது வந்து இங்க ஒன்று விழுந்தா இங்க ஹெட் விழுகிறதுக்கு, இங்க ரெண்டு விழுந்தா ஹெட் விழுகிறது, மூன்று விழுந்தா ஹெட் விழுகிறது, நாலு விழுந்தா ஹெட் விழுகிறது. அதே மாதிரி ஒன்று விழுந்தா டெயில் விழுகிறது, ரெண்டு விழுந்தா டெயில் விழுகிறது, மூன்று விழுந்தா டெயில் விழுகிறது, நான்கு விழுந்தா டெயில் விழுகிறது. அப்ப மொத்தமா 8 நிகழ்ச்சி எங்களுக்கு இருக்கு. ரைட், இப்ப இதுல முதலாவது கேள்வி வந்து எங்களுக்கு என்னன்னா ஒன் ஆன் த டை. அப்ப ஒன்று வந்து டையில வந்து ஒன்று விழுகிறதுக்கான இது, அதாவது வந்து தாயக்கட்டையில நான்கு தாயக்கட்டையில ஒன்று விழுவணும். அப்ப எது வரும், ஒன்று விழுவணும்டா இதான் ஒன்று. அப்ப இங்க எத்தனை நிகழ்ச்சி வர போகுது இதுல, தாயக்கட்டையில ஒன்று விழுவணும்டா எத்தனை நிகழ்ச்சி, இரண்டு. இரண்டு. அதாவது தாயக்கட்டையில ஒன்று விழுவணும்டா எங்களுக்கு தெரியும் இது ரெண்டும் வரும். ரைட், தாயக்கட்டையில ஒன்று விழுவணும்னா எங்களுக்கு தெரியும் இது ரெண்டும் வரும். பாருங்க, அதாவது இங்க ஒன்று விழுந்து இங்க ஹெட் விழுந்திருக்கலாம், கோயில்ல ஹெட் விழுந்திருக்கலாம், அல்லது அதே மாதிரி இங்க ஒன்று விழுந்து இங்க கோயில்ல டைல் விழுந்திருக்கலாம். அப்ப ரெண்டு நிகழ்ச்சி எங்களுக்கு தெரியும். அதாவது வந்து இங்க ஒன்று விளைக்கல அங்க தலை விழுந்திருக்கலாம், அல்லது ஒன்று விளைக்கல அங்க பூ விழுந்திருக்கலாம். அப்ப ரெண்டு நிகழ்ச்சி வரப்போகுது. அப்ப இதுக்குரிய நிகழ்வு என்ன வரப்போகுது, மொத்தம் எத்தனை நிகழ்ச்சி, 8. அதுல இதுல இது என்னது, இது விழுறதுக்கான நிகழ்வு என்ன, 8 2. பி ஒன்று. ரைட், ஒன்று விழுறதுக்கானது. பி ஒன்று 8 2. ரைட், ஆகவே
எங்களுக்கு 1/4 வரும். ரைட். அடுத்ததை பார்ப்போம். ரெண்டாவது வந்து சுருக்கட்டு இருக்கு. an even number on the die and tails on the coin. ரைட். ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்கணும். டெய்ல்ஸ் விழுகிறதுக்கான இது வந்து எவ்வளவு எங்க எங்க இருக்கு? ரெண்டா இது ஃபுல்லா வரணும். ரைட். இது ஃபுல்லா வரணும். இது ஃபுல்லா தான் என்னது பூ விழுறதுக்கான நிகழ்தாவு. இது ஃபுல்லா வரணும். ஆனா இது ஃபுல்லா இப்ப வராது. இப்ப பாருங்க, இது ஃபுல்லா வரணும் பூ விழுறதுக்கான நிகழ்தாவு. ரைட். இங்க இவன் நம்பர் டைல இவன் நம்பர் ரெட்டி எண் விழுவணும். அப்ப ரெட்டி எண் எது 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 ரெட்டி எண்? ரெண்டும் இரண்டும் நான் 4. அப்ப 2 4 இதுக்கும் வந்திருக்கணும். அது அத மாதிரி இதுக்கும் வந்திருக்கணும். இப்ப ரெண்டையும் திருப்தி செய்யற மாதிரி இருக்கிறது என்ன? எத்தனை நிகழ்ச்சி? 8 எட்டில் 2. அதாவது பாத்தீங்கன்னா ரெட்டை எண்ணும் விழணும் டெய்லும் விழணும். ரெட்டை எண்ணும் விழணும் டெய்லும் விழணும்டா இஞ்சி ஒரு ஆள். அதே மாதிரி ரெட்டை எண்ணும் விழணும் டெய்லும் விழணும்டா இஞ்சி ஒரு ஆள். மிச்சம் ஒருத்தருமே அதே மாதிரி இல்லை. பாருங்க, இந்த நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டீங்கன்னா டெய்ல் விழும். ஆனா இங்க ஒட்டி எண் விழுந்துரும். இங்க டெய்ல் விழும். இங்க ஒன்று எடுத்துக்கொண்டோம்னா ஒட்டி எண் விழுந்துரும். அதே மாதிரி நாங்க இந்த நிகழ்ச்சி ரெட்டை எண்ணு ஃபுல்லா எடுத்தோம்டா இங்க 2 விழும். ஆனா இங்க ஹெட் விழுந்திருக்கும். இங்க 4 விழும். ஆனா இங்க ஹெட் விழுந்திருக்கும். எங்களுக்கு தேவை டெய்ல் விழணும், அதோட ரெட்டை எண்ணா இவன் நம்பராகவும் இருக்கும். அப்ப எங்களுக்கு என்ன நிகழ்ச்சி? அப்ப அதுக்கு நான் வட்டம் போடல, எல்லாத்துக்கும் வட்டம் போட மாட்டேன். உங்களுக்கு விளங்குறதுக்காக நான் இந்த வட்டம் போட்டேன். இந்த வட்டம் எல்லாம் நாங்க போட மாட்டோம். இந்த வட்டமும் போட மாட்டோம். ரைட். உங்களுக்கு விளங்குறதுக்காக போட்டு நான் இப்ப இதுக்கு நாங்க போடுவோம். இந்த 2 சின்ன வட்டங்களை மட்டும் போட்டுக்கொள்வோம். ரைட். அப்ப இதுக்கு வந்து எங்களுக்கு என்ன வரப்போகுது? 8 மேல் 2. அதாவது வந்து பி என்னண்டு டெய்ல் காம இவன் நம்பர். ரைட். டெய்ல் காம இவன் நம்பர் இல்லை இரட்டை என்ற நீங்க போட்டுக்கொள்ளுங்க உங்களுக்கு விளங்குற மாதிரி. அப்ப அது வந்து 8 மேல் 2 ஆகவே 1/4. அடுத்தது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2 on the die and heads on the coin. ரைட். டைல ரெண்டும் ஹெட்ல கோயின்ல ஹெட்டும். அப்ப என்ன வரும்? எத்தனை வரும்? தாயக்கட்டையில 2 விழணும், கோயின்ல ஹெட் விழணும். அப்ப எத்தனை நிகழ்ச்சி? ஒன்று உண்டு. அதாவது தாயக்கட்டையில 2 விழுகிறண்டா இந்த 2 நிகழ்ச்சியும் வரும். ஆனா அதே சமயம் கோயின்ல ஹெட்டும் விழுந்திருக்கணும்டா இவர் மட்டும்தான் வருவார். அப்ப அதுக்கு நான் ஒரு முக்கோணம் மாதிரி போட்டு காட்டுறேன். அப்ப அதுக்கு வந்து எங்களுக்கு தெரியும் என்னது? தாயக்கட்டையில ஹெட், இதுல வந்து 2. அப்ப எங்களுக்கு வந்து 8 மேல் 1 எழுதி கொடுங்க. விலங்காட்டிக்க கோணம். ரைட். இன்னொரு கேள்வி எழுதி கொள்ளுங்க.
ஒரு பையில் 3 சிவப்பு மாவுகளும் ஒரு நீல மாவுளும் 2 மஞ்சள் நிற மாவுகளும் உண்டு. ஒரு பையில் 3 சிவப்பு நிற மாவுகளும் ஒரு நீல நிற மாவுளும் 2 மஞ்சள் நிற மாவுகளும் உண்டு. A bag contains 3 red marbles, 1 blue marble, and 2 yellow marbles. இவை R1, R2, R3, B1, Y1, Y2. அதாவது வந்து அது நிறத்தின் இங்கிலீஷ் பேர் வச்சு நேம் வைக்கணும், ரைட்? இவை R1, R2, R3, R1, R2, R3, B1, Y1, Y2. இவை R1, R2, R3, B1, Y1, Y2 என பெயரிடப்பட்டுள்ளன. These are named R1, R2, R3, B, Y1, Y2. அதில் பிக்கு 1 தேவையில்லை எங்களுக்கு. ஏன் பி ஒன்று தான் இருக்கு, அப்போ அதுக்கு 1 தேவையில்லை. எழுமாறாக இவற்றிலிருந்து ஒரு மாவளை தெரிந்தெடுத்து எழுமாறாக இவற்றிலிருந்து ஒரு மாவளை தெரிந்தெடுத்து அதன் நிறத்தை குறித்து குறித்த பின்னர் மீண்டும் அம்மாவிளை பையில் இடாதவாறு மீண்டும் அம்மாவிளை பையில் இடாதவாறு மீண்டும் அம்மாவிளை பையில் இடாதவாறு மீண்டும் அம்மாவிளை பையில் இடாதவாறு மீண்டும் ஒரு புதிய மாபிள் பையிலிருந்து எடுக்கப்பட்டு நிறம் குறிக்கப்படுகிறது. மீண்டும் ஒரு புதிய மாபிள் பையிலிருந்து எடுக்கப்பட்டு நிறம் குறிக்கப்படுகிறது. மீண்டும் ஒரு புதிய மாபிள் பையிலிருந்து எடுக்கப்பட்டு நிறம் குறிக்கப்படுகிறது. A marble is taken a marble is taken randomly. A marble is taken randomly. Its color is recorded and not put back in the bag. The color is recorded and then not put back in the bag. Again, a random marble is taken from the bag. Again, the random marble is taken from the bag and its color is recorded. And its color is recorded. முதலாவது கேள்வி, மாதிரி வழியை ஒரு நெய்யரியில் குறிக்க மாதிரி வழியை ஒரு நெய்யரியில் குறிக்க மாதிரி வழியை ஒரு நெய்யரியில் குறிக்க so the sample space in a grid so the sample space in a grid மாதிரி வழியை ஒரு நெய்யரியில் குறிக்க அதிலிருந்து பின்வரும் நிகழ்ச்சிகளை காண்க. அதிலிருந்து பின்வரும் நிகழ்ச்சிகளை காண்க. Use it to find the probabilities of the following events. முதலாவது மாபிள் சிவப்பாகவும் இரண்டாவது மாபிள் மஞ்சளாகவும் இருத்தல். முதலாவது மாபிள் சிவப்பாகவும் இரண்டாவது மாபிள் மஞ்சளாகவும் இருத்தல்.
முதலாவது மார்பிள் சிவப்பாகவும் இரண்டாவது மார்பிள் மஞ்சளாகவும் இருத்தல். முதலாவது மார்பிள் சிவப்பாகவும் இரண்டாவது மார்பிள் மஞ்சளாகவும் இருத்தல். முதலாவது மார்பிள் சிவப்பாகவும் இரண்டாவது மார்பிள் மஞ்சளாகவும் இருத்தல். The first marble being red and second marble being yellow. The first marble being red, the second marble being yellow. இரண்டாவது கேள்வி, இரண்டு மார்பிள்களும் சிவப்பு நிறமாக இருத்தல். இரண்டு மார்பிள்களும் சிவப்பு நிறமாக இருத்தல். Both marbles being red. மூன்றாவது, இரண்டு மார்பிள்களும் ஒரே நிறமுடையனவாக இருத்தல். இரண்டு மார்பிள்களும் ஒரே நிறமுடையனவையாக இருத்தல். இரண்டு மார்பிள்களும் ஒரே நிறமுடையனவையாக இருத்தல். Both marbles being the same color. ஒரு தடவையேனும் நீல நிற மார்பிள் கிடைத்தல். ஒரு தடவையேனும் நீல நிற மார்பிள் கிடைத்தல். ஒரு தடவையேனும் நீல நிற மார்பிள் கிடைத்தல். Getting at least one blue marble. Getting at least one blue marble. ஒரு தடவையேனும் நீல நிற மார்பிள் கிடைத்தல். ரைட். இப்ப பாப்போம். எங்களுக்கு மாதிரி வழியில ரெண்டு தர மாவல் எடுக்க போறோம். அப்ப ரெண்டு தர மாவல் எடுக்க போனோம்னா எங்களுக்கு சாம்பிள்ஸ் இப்ப இதுல நெய்யர் கிரிட்ல நாங்க இப்படி குறிப்போம். இங்க முதலாவது தடவை இது ஃபர்ஸ்ட் அட்டம், ரைட்? அப்ப ஃபர்ஸ்ட் அட்டம் முதலாவது தடவைன்னு போடலாம், ரைட்? இது செகண்ட் அட்டம், ரைட்? ரெண்டாவது தடவை. முதலாவது தடவையில நான் என்ன எடுக்கலாம்? R1 எடுத்திருக்கலாம், அல்லது R2 எடுத்திருக்கலாம், அல்லது R3 எடுத்திருக்கலாம், அல்லது B எடுத்திருக்கலாம், அல்லது Y1 எடுத்திருக்கலாம், அல்லது Y2 எடுத்திருக்கலாம். ரெண்டாவது தடவையில என்ன எடுத்துக்கலாம்? அதே மாதிரி R1 எடுத்திருக்கலாம், R2 எடுத்திருக்கலாம், R3 எடுத்திருக்கலாம், B எடுத்திருக்கலாம், Y1 எடுத்திருக்கலாம், Y2 எடுத்திருக்கலாம். ரைட். இப்ப சொல்லுங்க, எந்தெந்த இது நிகழ்ச்சிகள் நிகழும்? என்னென்ன நிகழ்ச்சி இங்க நிகழும்? எல்லா நிகழ்ச்சியும் நிகழுமா நிகழாதா? நிகழாது சார். மூல நிகழ்ச்சி வராது. மூளை விட்டத்தில் இருக்க நிகழ்ச்சிகள் என்ன செய்யாது? வராது. ஏன், என்ன ரீசன்? சார் அது மீண்டும் பையில் இடாதனால அது ஒரு முறை எடுத்தது அப்படியே தான் இருக்கும் சார். அது மீண்டும் பையில் இடாதனால குட். மீண்டும் அது நாங்க பேக்ல நாங்க திருப்பி போட இல்லை. அதனால இப்ப உதாரணத்துக்கு இப்ப R1 எடுத்துட்டேன்னுடா, திருப்பி நான் அதை பேக்ல போடாதால திருப்பி ரெண்டாம் கட்டம் எடுக்க அந்த R1 அதுக்குள்ள இருக்குமா? இல்ல, இருக்காது. ஆகவே R1 எடுத்து ரெண்டாவது R1 எடுக்கிற இந்த இடம் வராது. அது மாதிரி R2 எடுத்து ரெண்டாவது R2 எடுக்கிற இந்த இடம் வராது. அப்ப இந்த மூளை விட்டத்தில் இருக்கிற நிகழ்ச்சிகள் ஒன்றும் வராது. ஆகவே மிச்ச எல்லா நிகழ்ச்சியும் உங்களுக்கு நடக்கும். இந்த மூளை விட்டத்தில் இருக்கிற நிகழ்ச்சிகள் ஒன்றும் நடக்காது. இங்க R1 எடுத்தா அதை நான் எடுத்து பைக்கு வெளியில வச்சிருவேன். திருப்பி ரெண்டாவது கையை விடைக்குள்ள அந்த R1 நான் வெளியில வச்சிருந்தாலும் இந்த R1 இருக்காது, ரைட்? அது மாதிரி R2 எடுத்தேன்டா அது நான் வெளியில வச்சிருவேன். திருப்பி ரெண்டாவது கையை விட்டு எடுக்கல R2 இருக்காது. R3 அதே மாதிரி, B அதே மாதிரி. அப்படி அந்த மூல இடத்துல இருக்கிற நிகழ்ச்சிகள் ஒன்றும் எங்களுக்கு வராது. ஆகவே எங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு நடக்க போற நிகழ்ச்சிகள் இது 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 R2 நடக்காது. இது 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 இது. அடுத்தது பாத்தீங்கன்னா இது 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 நடக்காது. இது இது இது. இதுல பாத்தீங்கன்னா B1 இது இது இது
பிக்குரிய நிகழ்ச்சி நடக்காது. இது இது அடுத்தது Y1. இது 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 இங்க Y1க்குரிய நிகழ்ச்சி நடக்காது. இது Y2. இது 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 இங்க இந்த பாருங்கன்னா இப்ப மூலவிடத்துல இருக்கிற நிகழ்ச்சிகள் ஒன்றுமே நடந்திருக்காது. ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அப்ப மொத்த நிகழ்ச்சி எவ்வளவு? 36. 30 ஆ 30. 30 30 மூளைவிட்ட நிகழ்ச்சி வராது. அப்போ சாம்பிள்ஸ் வந்து எங்களுக்கு தெரியும் 30. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கேள்வி வந்து முதலாவது மாபிள் சிவப்பாகவும் இரண்டாவது மாபிள் மஞ்சளாகவும் இருத்தல். முதலாவது மாபிள் சிவப்பாகவும் இரண்டாவது மாபிள் மஞ்சளாகவும் இருத்தல் என்றா முதலாவது மாபிள் சிவப்பா இருக்கணும்னா R1 R2. Sorry. ரெண்டாவது மாபிள் மஞ்சளா இருக்கணும்னா எங்க வரும் அப்ப? சார் மேல அந்த மஞ்சள் கிட்ட இருக்கிற ஆறும். ஆறா? சார் R1 R2 R3. சாரி சிவப்பு இருக்கு. ஓகே ஓகே. அப்ப முதலாவதுல வந்து R1 R2 R3 முதலாவதுல சிவப்பா இருக்கணும், ரெண்டாவதுல மஞ்சளா இருக்கணும். அப்ப இந்த விழாம் வரும். அப்ப டோட்டல் எங்களுக்கு எவ்வளவு வரும்? 30 மேல் 36. 6. 1 5. அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா இரண்டு மார்பிள்களும் சிவப்பு நிறமாக இருக்கு. அப்ப எது வரும்? இந்த R1 R2 R3யோட இந்த R1 R2 R3 அப்ப எவ்வளவு? அது 30 மேல் 6 தான். அது மாதிரிதான். ஆனா நீங்க குறிக்கைகளை வந்து வேற வேற டிசைன்ல குறிங்க. அப்பதான் ரெண்டையும் தனித்தனியா காட்டிக்கொள்ளலாம். 30 மேல் 6 ஆக 1 மூன்றாவது. இரண்டு மார்பிள்களும் ஒரே நிறமுடையனவையாக இருக்க. இரண்டு மார்பிள்களும் ஒரே நிறமுடையனவையாக இருக்க. நான் வேற கலரால குறிக்க போறேன். ரைட். இரண்டு மார்பிளும் ஒரே நிறமுடையாக இருக்கணும்டா எங்களுக்கு தெரியும் ரெட் அண்டா ரெட்டா இருக்கணும். அதே மாதிரி ப்ளூ அண்டா ப்ளூவா இருக்கணும். அப்ப ரெட் அண்டா ரெட்டா இருக்கணும்டா இவ்வளவு. ரைட். ரைட். ரெட் அண்டா ரெட்டா இருக்கணும்டா இவ்வளவு. அதே மாதிரி ப்ளூ அண்டா ப்ளூவா இருக்கணும்டா இது மட்டும். இல்ல ப்ளூ அண்டா ப்ளூவா இருக்க மாட்டுது. ஏன் இருக்காது ப்ளூ அண்டா ப்ளூவா? சார் அந்த மூளை விட்டங்கள் அது வரனால அது இல்ல. மூளை விட்டத்துல வர்றதால அது வராது. ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜெலோவண்டா ஜெலோவா இருக்கணும்டா இங்கேயும் இங்கேயும். அப்ப எத்தனை? 30 மேல் 8. 30 மேல் 8. ஆகவே 4x15. நான்காவது. ஒரு தடவையேனும் நீல நிற மாபிள் கிடைத்தல். ஒரு தடவையேனும் நீல நிற மாபிள் கிடைத்தல். ரெண்டாயிரம் எது வரும்? நீல நிறத்துல ஒரு தடவையேனும் நீல நிறமாக கிடைக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நீல நிறமாக கிடைச்சதுன்னா எந்த இது எவ்வளவு வரும்? ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நீல மாவு கிடைக்குதுண்டா இவ்வளவு வரும். ஓமா இல்லையா? ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல ஒரு தடவையில நீலமாவல் கிடைக்குதுண்டா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நீலமாவல் கிடைச்சு அது ரெண்டாவது தரம் சிவப்பு கிடைச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட்ல நீலம் கிடைச்சு சிவப்பு நீலம் சிவப்பு அப்படி கிடைச்சிருக்கலாம். அத மாதிரி செகண்ட் அட்டம்ப்ட்ல நீலம் கிடைச்சிருக்கலாமா இல்லையா? எங்க வரும் கோடு 1 2 3 4. அப்ப இங்க இங்க வரும். ரைட். அதாவது வந்து ஒரு தடவை ஏனும் ரெண்டு தடவை நீளம் கிடைச்சிருக்கலாம். ஆனா ரெண்டு தடவை நீளம் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ரைட். ரெண்டு தடவை நீளம் கிடைக்க வாய்ப்பு இல்லை. நான் இப்ப சொல்றது என்னது ஒரு தடவை ஏனும்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நீளம் கிடைச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நீளம் கிடைச்சு மற்ற அட்டம்ல வந்து வேற வேற கலர்கள் கிடைச்சிருக்கலாம். அல்லது செகண்ட் அட்டம்ப்ட்ல நீளம் கிடைச்சிருக்கலாம். மற்ற ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல வந்து வேற வேற கலர் கிடைச்சிருக்கலாம். ரைட்.
அப்படி என்ன எங்களுக்கு மொத்தம் எவ்வளவு வரப்போகுது 30 மேல் 10. 10. ஆகவே 1/3 எழுதிக் கொள்ளுங்க. விளங்காட்டி கேளு. ஓகே, எழுதினா நாங்கள் மிச்சத்தை நாளைக்கு சில நேரம் நைட்டில் இருக்கு, நாளை காலையில் இருக்காது எனக்கு. நான் இப்போ 2 மணிக்கு மீட்டிங் ஒன்று இருக்கு, நாளை காலையில் இருக்காது, நாளை நைட்டில் பார்க்க முடிச்சது. தேங்க்யூ. Thank you, sir. தேங்க்யூ. குட் நைட். Thank you, sir. தேங்க்யூ.